எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. விஜய் அவர்கள் கரூர்லயும், நாமக்கல்லயும் பிரச்சாரம் பண்ண இருக்காரு. திருச்சியில தான் தன்னோட முதல் பிரச்சாரத்த ஆரம்பிச்சாரு. பொறுப்பற்றவர்கள் நடத்திய கூட்டமாகவே திருச்சியில் விஜயின் சுற்றுப்பயணம் இருந்தது. விஜய் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அ அதே சன் நியூஸ்ல இன்னொரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, "பேசுறது கேட்கிறதா என விஜய் செய்கையில் கேட்க இல்லை இல்லை என முழக்கமிட்ட ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள்." அப்படி ஒரு உருட்டு, இப்படி ஒரு உருட்டு. விஜய் மேல வைக்கிற இன்னொரு விமர்சனம், அவர் வந்து ஒரு நடிகர். அதனால அவருக்கு கூட்டம் கூடுது. நயன்தாராக்கு கூட தான் கூட்டம் கூடும். என் பங்காளி வடிவேலுக்கு கூட தான் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சன்னி லியோன் வந்தா கூட கூட்டம் கூடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அந்த கூடுற கூட்டத்துக்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. விஜய் அவர்கள் ஈழத்துக்காக பேசினத நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இல்ல. நாம் தமிழர் கட்சியோட பேர மாத்திட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நாம் தாவேகா எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு அந்த கட்சியோட பேர மாத்திட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. விஜய் அவர்கள் கரூர்லயும், நாமக்கல்லயும் பிரச்சாரம் பண்ண இருக்காரு. இதுக்கு முன்னாடி திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 4 இடத்துலயும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. திருச்சியில தான் தன்னோட முதல் பிரச்சாரத்த ஆரம்பிச்சாரு. விஜய் பிரச்சாரம் எல்லா சேனல்லயும் லைவ்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதுல திருச்சியில பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, சன் டிவில லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைவ் போட்டுக்கிட்டு இருக்க இடையிலேயே அரசியல் விமர்சனம் பண்றவங்கள கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அந்த மாரி ஐயா ரவீந்திரன் துரைசாமிய கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அதுல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, அதெல்லாம் இப்ப அப்படியே உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத. பொறுப்பற்றவர்கள் நடத்திய கூட்டமாகவே திருச்சியில் விஜயின் சுற்றுப்பயணம் இருந்தது. அங்கு கூடியிருந்தவர்கள் விஜயை பார்த்து உற்சாக மிகுதியில் கூச்சலிட்டார்களே தவிர, விஜய் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அத சன் நியூஸ்ல நியூஸ் கார்டாவே போட்டிருக்காங்க. அதே சன் நியூஸ்ல இன்னொரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருச்சியில விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது மைக் பிரச்சனை வந்துருச்சுல, அத பத்தி ஒரு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. ஏமாற்றம் அப்படிங்கிற தலைப்புல. திருச்சியில் தனது முதல் பரப்புரையிலேயே மைக் சொதப்பியதால் விஜய் என்ன பேசினார் என்றே தெரியவில்லை என அங்கு கூடியிருந்தவர்கள் கருத்து. "நான் பேசுறது கேட்கிறதா?" என விஜய் செய்கையில் கேட்க இல்லை இல்லை என முழக்கமிட்ட ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள். இதனால் விஜயின் பரப்புரையை கேட்க வந்தவர்களுக்கு ஏமாற்றம். அதாவது அப்படி ஒரு உருட்டு. இந்த கூட்டம் விஜய பார்க்க வந்த கூட்டம், அவர் பேசுறத கேட்க வந்த கூட்டம் இல்ல அப்படின்னு சொல்றது. இப்படி ஒரு உருட்டு. ஏன்னா மைக் பிரச்சனை. அதனால அவர் என்ன பேசினாரு அப்படின்னு அங்க கூடியிருந்தவங்களுக்கு கேட்கல அப்படின்னு அப்படி ஒரு உருட்டு, இப்படி ஒரு உருட்டு. இப்ப நம்ம வந்து திருச்சி பிரச்சாரத்த லைவ்ல தான் பார்த்தோம். லைவ்ல பார்க்கும்போது மைக் பிரச்சனைனால அவர் என்ன பேசினாருன்னே கேட்கல. ஐய்யய்யோ! கேட்கலையே! என்ன பேசினாருன்னு கேட்கலையே! அப்படின்னு தானே தோணுச்சு. உங்க எல்லாருக்கும் லைவ் பார்த்த எல்லாருக்கும் அப்படி தானே தோணியிருக்கும். ஆனா இவங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது வந்து விஜய்க்காக விஜய பார்க்க வந்த கூட்டம், ஒரு நடிகர பார்க்க வந்த கூட்டம், அவர் பேசுறத கேட்க வந்த கூட்டம் இல்ல அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்ப திருச்சியில பிரச்சாரத்துல விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு பிரச்சாரத்துல கலந்துகிட்ட தாவேக்காவ சார்ந்த ஒரு தொண்டர் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆட்சியில 2 அமைச்சர் இருக்கீங்க. 2 அமைச்சர் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே செய்யல. உங்க ஆட்சியில என்ன செஞ்சீங்க? செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுனீங்க. அதான் உங்க ஆட்சி. அதுக்கு நீங்க செய்யாமே இருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னீங்க. பெண்களுக்கு பஸ் எல்லாம் ஃப்ரீயா விட்டு ஓசில கொடுத்தோன்றீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அது மாதிரி பெண்களுக்கு அந்த கல்வி உதவியெல்லாம் ஊக்குவிக்கிறேன்னு சொல்லி அதுவும் இல்ல. நீட்டை ரத்து பண்றேன் நீங்க ஒண்ணுமே இதெல்லாம் சொன்னீங்க, எதுவுமே செய்யல. நாங்க ஆட்சிக்கு வந்தா சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவோன்றாரு. நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. விஜய்க்காக கூடுன கூட்டம், அவர பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, அவர் பேசுறத கேட்கவும் செய்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன உதாரணம். இப்ப விஜய்க்காக கூடுற கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறதுக்கு 2026 தான் நம்மளுக்கு பதில் சொல்லும். இப்ப விஜய் மேல வைக்கிற இன்னொரு விமர்சனம், அவர் வந்து ஒரு நடிகர். அதனால அவருக்கு கூட்டம் கூடுது. நயன்தாராக்கு கூட தான் கூட்டம் கூடும். என் பங்காளி வடிவேலுக்கு கூட தான் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சன்னி லியோன் வந்தா கூட கூட்டம் கூடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அந்த கூடுற கூட்டத்துக்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. விஜய் அவர்கள் தனக்காக கூடுன கூட்டத்துக்கிட்ட ஈழத் தமிழர்கள பத்தி பேசுறாரு. தொப்புள் குடி உறவுகள் ஈழத்தமிழர்கள், அவங்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கணும். அவங்க கண்ட கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. விஜய் அவர்கள் ஈழத்துக்காக பேசினத நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி இல்ல. நாம் தமிழர் கட்சியோட பேர மாத்திட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நாம் தாவேகா எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு அந்த கட்சியோட பேர மாத்திட்டாங்க. அந்த கட்சி வந்து விஜய் ஈழத்துக்காக பேசினத விமர்சனம் பண்ணுது. என்ன விமர்சனம் பண்ணுதுன்னா, அதையே அவர் பார்த்து தானே படிச்சாரு. ஒரு உணர்வுபூர்வமா பேசல. பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனமும், தொட்டும் தொடாமையும், பட்டும் படாமையும் ஈழத்த பத்தி பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனமும், அரசியல் லாபத்துக்காக பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கிறாங்க. இப்ப இதுல வந்து முதல் விமர்சனம் பார்த்து படிச்சாரு அப்படின்னு. அவர் பார்த்து படிக்கிறாரு, பார்த்து படிக்காம போறாரு. நல்ல விஷயத்த தானே படிச்சிருக்காரு. அத ஆதரிக்கலாம்ல.
அத பண்ண மாட்டாய்ங்க. அவர் பார்த்து படிக்கிறாரு, பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாய்ங்க. சரி ரைட். அடுத்து வருவோம். தொட்டும் தொடாமையும், பட்டும் படாமையும் பேசிட்டு போறாரு அப்படின்னு. அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்திருக்காரு. எல்லா விஷயத்தையும் பத்தியும், எல்லா பிரச்சனையும் பத்தியும் பேசணும். அந்த இடத்துல அவர் ஈழ பிரச்சனையும் பேசுறாருல்ல, அத வரவேற்கலாம்ல. அத வரவேற்காம, அத உட்கார்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. தொட்டும் தொடாமையும், பட்டும் படாமையும் பேசிட்டு போறாரு அப்படின்னு. இப்ப 3வது விமர்சனம் அரசியல் லாபத்துக்காக பேசுறாரு. இப்ப 2009ல இருந்து நாம் தாவேகா எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு கட்சி வந்து ஈழ பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. 2016ல இருந்து அந்த கட்சி தேர்தல் அரசியல்ல நிக்கிது. ஈழ அரசியல் பேசுனதுனால, ஈழ மக்களுக்காக அவங்க நின்னதுனால, தேர்தல் ரீதியா அவங்க பெற்ற அரசியல் ரீதியா அவங்க பெற்ற லாபம் என்ன? இன்னைக்கு அவங்க 8% ஓட்டு வாங்கியிருக்கலாம். அத வச்சு வியாபாரம் பண்ணலாம். ஆனா, அந்த கட்சியினால ஒரு எம்.எல்.ஏவோ, ஒரு எம்.பி.யாகவோ ஆக முடிஞ்சதா? அந்த கட்சியில இருக்கவங்கனால? இன்னைக்கு அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஈழ அரசியல் பேசுறதுனால, அவருக்கு பொருளாதார ரீதியா பயங்கரமான லாபங்கள் கிடைச்சிருக்கலாம். ஆனா, அரசியல் ரீதியா பெற்ற லாபம் என்ன? சரி விடுங்கங்க. விஜய் அவர்கள் அரசியல் லாபத்துக்காகவே ஈழத்த பத்தி பேசுறாரு அப்படிங்கிறதை வச்சுக்குவோம். ஆனா, அத ஆதரிக்கலாம்ல. அரசியல் லாபத்துக்காக, ஓட்டுக்காக பேசுறவங்களுக்குலாம் நாங்க ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த கட்சியில இருக்கவங்க ஒரு முட்டு குடுக்கலாம். அதுக்கு நம்மளோட பதில் என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் குடிச்சு நெறைய பேர் இறந்து போனாங்க. அத கண்டிச்சு அதிமுகவோட எம்.எல்.ஏக்கள் சட்டமன்றத்துல பேசணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்கள பேச விடாம அவங்க எல்லாரையும் இடைநீக்கம் பண்ணுது திமுக அரசு. அதுக்கப்புறம் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா, திமுக அரச கண்டிச்சும், கள்ளச்சாராய சாவ கண்டிச்சும், உண்ணா நோன்பு போராட்டம் இருக்கிறாங்க. அந்த உண்ணா நோன்பு போராட்டத்துக்கு நாம் தமிழர் சாரி. நாம் தாவேக்கா எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. திமுக அரசு எதேச்சை அதிகாரமா செயல்படுது. ஜனநாயக படுகொலை பண்ணுது அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அவங்க அதாவது அதிமுக நடத்தின உண்ணா நோன்பு போராட்டத்துல கொள்கை பற்றாளர், கொள்கை குன்றாளர் அண்ணன் இடும்பாவனன் கார்த்தி அவர்கள் கலந்துக்கிறார். இப்ப நம்மட்ட இருக்க கேள்வி என்னன்னா, அதிமுகவ நீங்க எதிர்க்கிறீங்க தானே? அதிமுக இந்த மக்களுக்கு எதிரான கட்சி தானே? அவங்க எது பண்ணாலும் அதுல அரசியல் லாபம் இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க தானே? ஓட்டுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க தானே? அப்புறம் எதுக்காக அவங்க நடத்தின உண்ணா நோன்பு போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க? அந்த போராட்டத்துல போய் எதுக்காக கலந்துக்கிட்டீங்க? இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, "இல்லங்க, நாங்க இஷ்யூக்காக நின்னோம். இடைநீக்கம் பண்றது தப்புல்ல. சட்டமன்றத்தில எதிர்க்கட்சி எம்.எல்.ஏக்கள் அவங்கள கருத்த தெரிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாரி கள்ளச்சாராய சாவ பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா, அந்த அதிகாரத்த பறிச்சு ஜனநாயகத்துக்கு எதிராக திமுக அரசு செயல்படுது. அத கண்டிச்சு தான் நாங்க அறிக்கை விட்டோம். அத கண்டிச்சு தான் எங்க அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அந்த போராட்டத்தில போய் கலந்துக்கிட்டாரு." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே மாரி, விஜய் அவர்கள் ஈழத்த பத்தி பேசுறாரு. அவர் அரசியல் லாபத்துக்கு பேசுறாரு. தொட்டும் தொடாமையும் பேசுறாரு. பட்டும் படாமையும் பேசுறாரு. பார்த்து படிக்கிறாரு, பார்க்காம படிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் பேசுனது நல்ல விஷயமா? இல்லையா? அவர் பேசுனது ஈழத்துக்கு லாபமா? இல்லையா? லாபம் தானே! அப்ப ஆதரவு தெரிவிக்கலாம்ல? தெரிவிக்க மாட்டாய்ங்க. நம்மளோட ஓட்டு, நம்மளுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாத்தையும் இவர் தட்டி பறிச்சுட்டு போயிருவாரோ! அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கோ! அதனால தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் எதிர்க்கிறாங்க. அதனால தான் அவங்க கட்சியோட பேரே இப்ப மாத்திக்கிட்டாங்க. நாம் தாவேக்கா எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு. ஐயா வைகோ அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கு. இன்னைக்கு அவர் திமுகவோட போய் இருக்காரு. அதெல்லாம் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா அவர் சொல்றாருங்க. தாயை போல பாசம் கொண்ட தலைவர் இல்லாம இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் வந்து இயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க தாவேகா தலைவர் விஜய் புத்தகத்தை முன்வைக்க அரசியலுக்காக பேசுறாங்கன்னு விமர்சனமா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஈழத்தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதை மனதார மெச்சி வரவேற்கிறேன். இதத்தான் நான் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். விஜய் அவர்கள தட்டி விட்டுட்டு, மெயின் டார்கெட்டாக டிஎம்கேவ அடிக்கணும். ஆனா அண்ணன் டிஎம்கேவ அடிக்கிறதையே விட்டுட்டு அதையும் மறந்துட்டாரு. விஜய போட்டு கடி, 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 கடின்னு கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவர் கட்சியில இருக்க எல்லாரும். அணில்களா! டிவிகே நாங்க டிவிக்கே வந்த கூட்டம் அல்ல, தீ வைக்க வந்த கூட்டம்" அப்படின்லாம் பேசிக்கிட்டு அநியாயம் பண்றாய்ங்க. இப்போ எனக்கு தோணுதுங்க, எங்க மச்சான் என்னைய படிச்சு, படிச்சு சொன்னாரு. நான் அப்பயெல்லாம் கேட்கல. நாம் தமிழர் கட்சி தான் தமிழ் தேசியத்த பாதுகாக்க வந்த கட்சி. தமிழ் தேசியத்த தூக்கி நிறுத்த போற கட்சி அப்படிலாம் நம்பிக்கிட்டு 2019ல இருந்து 2024 வரைக்கும் 2019ல நான் முதல் ஓட்டே போட்டேன். முதல் ஓட்டு போட்டதிலிருந்து 2024 வரைக்கும் நாம் தமிழர் கட்சிய தவிர உள்ளாட்சி தேர்தல்ல கூட நான் நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டேன். நாம் தமிழர் கட்சிய தவிர வேற எந்த கட்சிக்கும் இந்த கை ஓட்டு போட்டதில்ல. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோமே இந்த கையால அப்படின்னு நினைக்கும்போது, இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த கைய கொண்டு போயி அந்த கரும்பு அரைப்பாங்கல்ல மிஷினு. அந்த கரும்ப போட்டு நச்சு ஜூஸ் புழிவாங்கல்ல, அந்த மிஷினுக்குள்ள விட்டுறலாமோன்னு தோணுது.